பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை கைது செய்து சென்னை அழைத்து வந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். ஓவர் டு யூ. விரிவா பதிவு பண்ணுங்க. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல நேற்று எழும்பூர் தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்தனர். குறிப்பாக தயாரிப்பாளர் ஒருவர் வீட்டில் பதுங்கி இருந்த போது நடிகை கஸ்தூரியை எழும்பூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை சாலை மார்க்கமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அழைத்து வரப்பட்ட அவரிடம் சுமார் 1 மணி நேரமாக தீவிரமாக உதவி ஆணையர் ஜெகதீசன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை செய்து அவரோட அளித்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவாக செய்தனர். குறிப்பாக இந்த தெலுங்கு மக்கள் குறித்து பேசியதற்கான காரணம் என்ன, பின்புலத்தில் யார் உள்ளனர் என்ற கோணத்துல நடிகை கஸ்தூரியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பாக அவர் அளித்த வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்பு விசாரணை நிறைவடைந்த பின்னர் சுமார் 1 மணி நேரம் கழித்து எழும்பூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5வது மேஜிஸ்ட்ரேட் ரகுமதி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்ட அவரிடம் மேஜிஸ்ட்ரேட் ஆனது விசாரணை மேற்கொண்டு வருகிற 29ஆம் தேதி வரை புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்குமாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு நிறைவுக்கு பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடிகை கஸ்தூரி புழல் சிறைக்கு அழைத்து செல்ல இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. புழல் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார் நடிகை கஸ்தூரி. தற்பொழுது 29ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டு உத்தரவு ஒளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம்.